ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வாரமாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. நிறைய வாக்ஸ் இருந்தது, அதனால் என்னால் போட முடியல வீடியோ. இப்போ நம்ம ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணியும் சிக்கனோட லெக் பீஸும் தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த பிரியாணியை நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம நார்மலாக குழம்பு அல்லது ஃப்ரை இது மாதிரிலாம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை நல்லா வேக வச்சிடணும். அப்படி நம்ம பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை பண்ண போகிறேன். ஒரு பாத்திரம் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்மெல் நல்லா வெளியே வந்ததுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு, இந்த வெங்காயம் ஒரு ஹாஃப் குக் ஆகணும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் கண்ணாடி போல் சேஞ்ச் ஆகணும். அப்படி ஆகணும். நான் இந்த பூ போட மறந்துட்டேன் கரம் மசாலா பொருட்களில். அதனால் மறுபடியும் நான் எண்ணெயை பிரித்து விட்டுட்டு நான் ஊடையில் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் வெங்காயத்தை வதங்க விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் ஒன்று தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்ந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெங்காயம் வேகாமல் அந்த பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ நான் எல்லாத்தையும் கரண்டியாலேயே லைட்டாக இது பண்ணி விட்டு கொஞ்சம் உதிரியாக வெங்காயம் தனித்தனியாக இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு பிரியாணியோட பிளெண்ட் ஆகிடும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நல்லா கீறி ஒவ்வொரு பச்சை மிளகாயுமே 2ஆக கீறிட்டு ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பச்சை மிளகா முழுசாக இருக்கணும்னா லைட்டாக கீறிட்டு அதை கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணாமல் அப்படியே கூட நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டி பச்சை மிளகாயை தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல காரமும் அதிகமாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்து ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு போட்டேன். இப்போ பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். எண்ணெயில் பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு உங்களுக்கு அந்த காரம் உங்களுக்கு அந்த பிரியாணியில் பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீட்டில் எப்படி சேஃப்டியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு. பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி சேருங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் நல்லா போயிடும், பச்சை வாசனை போயிடும். நல்லா வதங்கி அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்குறோம் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக பிடிக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு தக்காளியில் உள்ள ஜூஸோடு நம்ம தக்காளி மிக்ஸ் பண்ணுவோம்ல, கொஞ்சம் தண்ணி சேர்த்த மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே கருகாமல் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் தக்காளி போட்டு அந்த ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு, ட்ரை அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா நல்லா அப்படியே கீழே ஃபுல்லாக அடிப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த தப்பை முதல்ல சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போயிடணும். நல்லா போனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி போட்டு வதக்கி இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த 3மே நல்லா அப்படியே குலைவாக ஆகணும். அப்படி ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுடலாம். நல்லா தக்காளி குழஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒரு திருப்பு நீங்கள் ஒரு டைம் கரண்டி போட்டு நல்லா கிண்டி அதை கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி டைப்புக்கு மாறிடும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்க்குறேன். இதை நான் கப்பில் வச்சு சேர்க்குறதுனால தெரியல, உங்களுக்கு நம்ம கையில் பிடிச்சோன்னா நல்லா பெருசாக பிடிப்போம்ல, அந்த அளவுக்கு ஒரு கை அளவுக்கு நம்ம சேர்க்குறோம். இதுவும் இந்த கிரேவியோட நல்ல ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம்
நான் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் மல்லி இலையும் எடுத்து வச்சுக்கிட்டேன், கடைசியாக நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் பிரியாணி ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தா தெரியும், நெய் ஊற்றிருக்க மாட்டேன், வெறும் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுனேன். நெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி திகட்டும், நெஞ்சு கறிக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் நெய் சேர்க்கலை. இந்த கிரேவி பாருங்கள், நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு மாதிரி இந்த அளவுக்கு ஆகணும். இதுக்கப்புறம் நான் சிக்கன் சேர்க்க போகிறேன். சிக்கன் நான் எவ்வளோ சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம்ஸ். என்னடா 1/2 கிலோ இல்லாமல் அதுக்கும் கம்மியாக அப்படின்னு நினைக்காதீங்க. நான் 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். அதில் 4 லெக் பீஸ் நான் முழுசாக வாங்கிட்டேன், கட் பண்ணாமல். ஸோ அதை எடுத்துகிட்டு மீதி உள்ள சிக்கனை மட்டும் வச்சு தான் நான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 கிராம்ஸ் தான் இந்த சிக்கன் இருக்கும். ஸோ 1/2 கிலோ நம்ம பண்ணுறதுனா கூட இந்த சிக்கன் போட்டுட்டு நம்ம 1/2 கிலோ ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ரைஸ் தான் 2 டம்ளர் ரைஸ் தான் நான் வடிக்க போகிறேன். ஸோ எனக்கு இந்த சிக்கனும் அந்த ரைஸும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சிக்கனை இதில் போட்டுட்டு இந்த மசாலாவில் நல்ல கோட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டு இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிக்குவோம். சிக்கனை கொஞ்சம் எண்ணெயிலே வேக விடுவோம். இந்த சிக்கன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேகணும் அந்த எண்ணெயில். அப்படி வெந்ததுக்கப்புறம் மசாலாலாம் நம்ம 1 பை 1 மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்ல எண்ணெயில் பரட்டி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அப்படின்றது நான் குட்டி ஸ்பூனுக்கு தான் சொல்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுட்டு திருப்பி கீழே பிடிச்சிடக்கூடாதுல்ல, நான் அதனால் மறுபடியும் ஒரு திருப்ப கிண்டி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சிக்கன் கிரேவிக்கெலாம் போடுவோம்ல அந்த மசாலா தூள் நான் சேர்க்குறேன். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மசாலா தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. அது கொஞ்சம் வேக உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். நமக்கு இந்த சிக்கன் வேகிறதுக்கு அந்த தண்ணியே போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நான் கிண்டி விட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்காமே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். பட் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டேன். சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டேன். ஆனால் இவ்வளோ சேர்க்க தேவை இருக்காது. இதில் நான் சேர்த்ததுனால நான் ரைஸ் போடும்போது தண்ணி அளவை கம்மி பண்ணிடுவேன். அதுக்கும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நம்ம ரைஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு. சிக்கன் நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வைக்க போகிறதுக்கான பாத்திரம். அதுக்கு அந்த கீழே போட்டிருந்தல அது தட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க. எனக்கு அது செட்டாக தான் வந்தது. ஸோ நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுவும் 400 கிராம்ஸ் இருக்கும். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதுதான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோட மெஷர்மெண்ட்டு. நம்ம நார்மல் ரைஸ் குக்கருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும்ல. இதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் 5 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கனில் அங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம்ல, அந்த சிக்கன் வேகும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்படியே தண்ணியாகவே இருந்துச்சு. ஸோ நான் அதனால் நான் காட்டுறேன், அந்த தண்ணி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ நான் அந்த சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசியை நான் ஊரெல்லாம் வைக்கல, டேரெக்டாகவே நான் ரைஸ் குக்கரில் தான் வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டு சிக்கனாக எடுத்து போட்டுட்டேன் உள்ளே. இப்போ இந்த தண்ணி அந்த கிரேவி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறேன். ஃபுல்லாக ஊற்றிட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இதுக்கு எக்ஸாக்ட் தண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு சோறு உதிரியாக வரும். பிரியாணி ஒன்றோட ஒன்று குலையாமல் சொதன்னு தண்ணி ஆகாமல் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னா.
இப்போது நம்ம வந்து உரப்பு உப்பு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். எனக்கு வந்து உப்பு பத்தாமல் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா கலரிட்டு இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியிலேருந்து ஒரு சொட்டை எடுத்து நம்ம நாக்கில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரைஸ் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாகிடும். நான் ஒரே ஒரு லெமன் வந்து ஹாஃப் லெமன் வந்து நான் அதில் பிழிஞ்சிட்டு இந்த ரைஸ் குக்கரை இப்படி போட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா பவரில் காட்டும். அதுக்கப்புறம் வந்து குக் அப்படின்றத நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் லைட் எரியும். பட் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த லைட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒர்க் ஆகாததுனால எனக்கு அந்த லைட் எரியுது தெரியல. உங்களுக்கு அதனால தான் காட்ட முடியல. அதுக்கப்புறம் நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். அதாவது ஆஃப் ஆகிடும்னா நம்ம குக் பண்ணுறது ஆஃப் ஆகும். அப்புறம் வந்து நமக்கு பச்சை கலர் லைட் எரியும். நம்ம நைட் வரைக்கும் அப்படின்னாலுமே நமக்கு சூடாகவே இருக்கும். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா லாலிபப்பை வந்து வறுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சிக்கன் மசாலாலாம் நிறைய வீடியோஸ் வந்து சிக்கன் ஃப்ரைக்கு போட்டிருக்கோம். நான் அதே தான் சேர்க்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மிளகாய்த்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு. இதில் கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நார்மலாக குட்டி குட்டி சிக்கன்லாம் நம்ம பொரிக்கிறோம் அப்படின்னா நம்ம இதிலையே முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கனை விரவி மேக்னேட் பண்ணி வச்சுருவோம். இப்போ நான் வந்து லாலிபப் மாதிரி பெருசாக இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் பாருங்கள், அந்த உள்ள மசாலாலாம் போகிறதுக்காக வந்து அவங்க லைட்டாக கீறி கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கும்போதே சொன்னோன்னா அவங்க வந்து அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கீறியிருக்காங்க. உள்ளெல்லாம் மசாலா போகிற அளவுக்கு நல்ல மசாலாவை கோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு எக்கு எடுத்து நல்லா அந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். மேலாப்பில் ஊற்றிட்டு இதை அப்படியே பெரட்டிட்டோன்னா எக்கோட கோட் வந்து வெளியில் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நல்லா கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நல்ல சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மல்லி இலையும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அதை உள்ள மேலாப்பில் தூவிட்டு நான் கீழேருந்து கிண்ட போகிறேன். பாருங்கள், சாதம் நல்லா வெந்திருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து குழஞ்சிருக்காது, நீர் கோர்த்துக்கிட்ட மாதிரிலாம் இருக்காது. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம விசில் வச்சு நம்ம குக்கரில் பண்ணுறோன்னா கொஞ்சம் விசில் வந்து நம்ம ஓவர் குக் பண்ணுறதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும், நீர் கொடுத்த மாதிரி ஆயிரும். கொஞ்சம் சீக்கிரம் ஆஃப் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் தண்ணி நிற்கும். இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். ஸோ இது நம்ம வச்சுட்டோன்னா அதுவே குக் ஆகி அதுவே ஆஃப் ஆகிடும். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஹீட்டாகவே இருக்கும். நம்ம நைட் வரைக்கும் சாப்பிட்ணுன்னா கூட நம்ம சூடாகவே சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து எடுத்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிட்ருக்கேன். சிக்கனை தேங்காய் எண்ணெயில் இது வரைக்கும் பொரிச்சது இல்லைன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஃபோட்டோ எடுக்கலாம், தம்ப்நெயிலுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். தயிர் பச்சடி, அப்புறம் வந்து இந்த சிக்கனை சாப்பிட்றதுக்காக வந்து லெமனும் ரிங்கில் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.